ஓம் நம சிவாய குருவாழ்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் உள்ள தீய சக்திகளை விரட்டக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தூப பிரயோகம். தூப பிரயோகங்கிறது என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த சாம்பிராணி பொடி மூலயமா அந்த ஒரு புகை மூலயமா இந்த தீய சக்திகளை, தீய எனர்ஜி, தீய ஆற்றல்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இந்த சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, சாமி இந்த மாதிரி எங்களுடைய வீட்டில் சதா எதனாவது இந்த நெகட்டிவ் எனர்ஜியால் தொல்லைகள் வந்துக்கிட்டே இருக்குதுங்க சாமி. என்ன பண்ணுறதுனே தெரியல. எங்களுக்கு வேண்டாத நபர்கள் எங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் செய்து விட்டுட்டாங்க சாமி. இதனால் குடும்பத்தில் நிம்மதி இல்லை. தொழில் ரீதியாகவும் ஏகப்பட்ட பிரச்சனைகள். அதேமாதிரி கடன் சுமை அதிகமாகிருச்சு. தொழில் ஓட்டம் இல்லை. கையில் காசு தங்க மாட்டேங்குது. சதா எப்போ பார்த்தாலும் இந்த கெட்ட கெட்ட கனவாக வருது. உடல் ரீதியான பிரச்சனைகள் கொடுக்குது. இப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்கு நிறைய பக்கம் நாங்களும் போய் பார்க்குறோம். ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு தீர்வுங்கிறது கிடைக்க மாட்டேங்குது சாமி. இதுக்கு என்ன சாமி பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த தூப பிரயோகத்தை பிரயோகப்படுத்துகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு மாற்றங்கிறத நீங்கள் கண்கூடாவே உடனுக்குடனே நீங்கள் பார்க்கலாம். அந்தளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான கை மேலே பலன் தரக்கூடிய முறை இது. இது என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த சாம்பிராணி புகை எல்லோரும் வீட்டில் போடுவீங்க இல்லையா, அது கூட சேர்த்து இந்த மூலிகை இதுகளை சேர்த்து இதோடு சேர்த்து போடும்போது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதனுடைய அதிர்வலைகள் அந்த 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 ஆற்றலை வெளிப்படுத்தி அந்த வீடு பூராமே என்னென்னு கேட்டிங்கன்னா, நேர்மறை ஆற்றலை அதிகரித்து தரும். சரி நண்பர்களே, சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செய்கிறதுக்கு இந்த தூபம் நீங்கள் முதல்ல செய்யும்போது நல்ல நேரம் பார்த்து செய்துக்கணும். அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் செய்யும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ முதல் தடவை நீங்கள் ஆரம்பிக்கும்போது என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த அமாவாசை நாள் அன்றைக்கி அப்படி இல்லைன்னா 3ஆம் முறை நாள் அன்றைக்கி நல்ல ஒரு செஞ்சிங்கன்னா ரொம்ப அற்புதமான பலன்கிறது பார்க்கலாம். இல்லைனா கிரகண நேரங்களில் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இப்போ அந்த அன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது காலையில் சூரியன் உதயத்திற்கு முன்னாடியே வெண்கடுகு, சரிங்களா, வெண்கடுகு ஒரு 1/4 கிலோ, நாய்க்கடுகு ஒரு 1/4 கிலோ, மருதாணி விதை ஒரு 1/4 கிலோ, சாம்பிராணி, சரிங்களா, சுத்தமான இந்த பால் சாம்பிராணின்னு சொல்லி நீங்கள் கட்டி சாம்பிராணி சொல்லி கேட்டிங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் கொடுப்பாங்க. அதை வாங்கி நல்லா இடிச்சுக்கலாம். அது ஒரு 1/4 கிலோ, அருகம்புல் பொடி அது ஒரு 50 கிராம், வில்வ இலை பொடி அது ஒரு 50 கிராம், வேப்பிலை பொடி அது ஒரு 50 கிராம். இதெல்லாத்தையும் நீங்கள் முறையாக சேகரிச்சுக்கணும். முறையாக சேகரித்து இதெல்லாத்தையும் நல்லா எதனாவது இந்த மிக்சிலேயோ, இல்லைன்னா ஒரு சிலர் இந்த வைத்தியர்கள் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் கழுவத்தில் வச்சு நீங்கள் இடித்து மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். இல்லை உங்களுடைய இதுக்கு பண்ணுற மாதிரி இருந்தால், ஏன்னா ஒரு சில மக்களிடத்தில் இந்த கல்வம்லாம் இருக்காது. அப்போ நீங்கள் தாராளமாக இந்த மிக்சிலேயே போட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி நல்லா பொடி மாதிரி செய்துக்கணும். பொடி மாதிரி செய்து இதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வஸ்திரங்காய செய்யணும். வஸ்திரங்காயங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வெள்ளை நிற காட்டன் துணிக்குள்ளே வச்சு நல்லா இருக்க கட்டிடணும். இருக்க கட்டி அதை ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டிக்குள்ளே வச்சு அதற்கு மேலே காற்று போகாத மாதிரி நல்லா இறுக்கமாக கட்டி வச்சிடணும். கட்டி வச்சுட்டு ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும். நீங்கள் முதல்ல வாழையில வச்சு அதற்கு மேலே பச்சரிசி மாவு கூட்டி பரப்பி, இந்த வீடியோவில் ஒரு சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன். இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிட்டு இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் அந்த சட்டியை வச்சிடணும். சட்டியை வச்சுட்டு இதற்கு இழுப்பு நிற தீபம் ஏற்றிக்கிட்டு இதற்கு உண்டான படையெல்லாம் போட்டு இதற்கு உண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிறேன். இந்த மந்திரத்தை ஒரு 1008 உருவீதம் தொடர்ந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை செய்கிற மாதிரி இருக்கும். இப்போ கிரகண நேரங்களில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, இந்த கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் நீங்கள் மந்திர உச்சாரணம் கொடுக்குற மாதிரி இருக்கும். மற்ற நேரங்களில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை முறையாக செய்து, பௌர்ணமி அன்றைக்கி ஒரு வெண்பூசணிக்காய் ஒன்று சுற்றி உடச்சி போட்டுட்டு நீங்கள் முறையாக நீங்கள் இந்த பொடியை எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு, தேவைப்படும் பொழுது தினமும் காலை மாலைன்னு சொல்லி 2 நேரமே என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சாம்பிராணி வீட்டில் சாம்பிராணி தூபம் போடும்போது அதோடு சேர்த்து இதையும் சேர்த்துக்கணும். இதையும் சேர்த்து போட்டு இந்த புகை வீட்டில் இருக்கக்கூடிய அறைகள் முழுவதுக்கும் பரவுற மாதிரி காட்டிக்கணும். 2வது இந்த நெகட்டிவ் எனர்ஜியால் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, அவங்கள இந்த புகையை நல்லா சுவாசிக்க சொல்லணும். அப்போ இந்த புகை ஏன்னு சொல்லிங்கன்னா, இந்த புகையை சுவாசிக்க இதில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல்கள் அவங்களுடைய உடம்புக்குள்ளே போய் உடலில் இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள், இந்த தீய அதிர்வலைகளை வெளியேற்றும். சரிங்க நண்பர்களே, இதை முறையாக தக்கன குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலனடைந்து பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய். குருவாழ்க குருவே துணை.